ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையோட பேர் உமையவள் கருணை. அதாவது ஒரு கிராமத்தில் பரிமளா என்ற ஒரு பெண் தனது கணவர் குழந்தையுடன் வசித்து வந்தாள். ஒரே பெண் குழந்தை அந்த பரிமளாவுக்கு. பேர் சுஜாதா. கணவனுடைய பேர் வேலுசாமி. வேலுசாமியும் பரிமளாவும் ஒரே ஊரில் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட காரணத்தினால ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து வந்தா. இந்த நிலைமையில் சுஜாதாவும் பிறந்தா. குழந்தைய வச்சுட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தா. இந்த நிலைமையில் சுஜாதா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தா. அதுக்கப்புறமா ஒரு நாள் காலகாலத்தால் கோலம் போடும்போது சுஜாதா தூங்கிட்டு இருந்தா. உள்ள பரிமளா வாசலில் கோலம் போடுச்சு. ஒரு பாம்பு கண்ணுக்கு தெம்பட்டுது. அந்த பாம்பு அவளுக்கு ஒரு அறிவுரையை சொல்லித்து. ஏன்னாக்கா அந்த பாம்பு பார்வதியோடைய வடிவம். அப்புறம் என்னாச்சு, இந்த பார்வதி பாம்பு வடிவத்தில் அந்த பரிமளா கிட்ட சொன்னது என்னென்னா, இந்த ஊரில் மக்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் போகும். அப்போது நீ தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும், தைரியம் சொல்லணும். அப்படி நீ செஞ்சேன்னா உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வருவேன் உனக்கு துணையா அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போனால் அந்த உமையவள். அதே மாதிரி சுஜாதாவுக்கு லீவு விட்டது ஏப்ரல் மேலே. அதனால் என்னாச்சு, சுஜாதா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் அடித்து விழுந்துட்டான். இதை பார்த்து பரிமளா பயந்து ஓடி வந்தா. என்னன்னு பார்த்தா சுஜாதாவுக்கு ஒரே ஜுரம். எவ்வளவோ வைத்தியம் பண்ணியே சரி பண்ண முடியலையேன்னு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. வீட்லேயும் வேலை ஓடலை. சுஜாதாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால் பரிமளாவுக்கு வீட்டில் வேலையே பண்ண முடியாமல் அதே கவலையாக இருந்தது. இந்த நிலைமையில் சுஜாதாவோட அத்தை ரூபத்தில் அந்த உமையவள் வந்தா. அதாவது அந்த குழந்தையோட அப்பாவுக்கு தங்க உருவத்தில் அந்த குழந்தைய நன்னா கவனிச்சா. குழந்தைய நானும் அண்ணனும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அண்ணி, நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போகிற மாதிரி போனான். அங்கே போனாக்கா வேலுசாமியை வெளியில் உட்கார வச்சுட்டு அவன் தங்கச்சி உருவத்தில் வந்த அந்த பார்வதி குழந்தைய டாக்டரோட ரூமுக்கு கூட்டின்னு போகிற மாதிரி போய் அந்த குழந்தைக்கு தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணான். அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வரும்போது சாதாரண பெண் போல் ஒன்றும் இல்லைன்னு, குழந்தைக்கு சாதாரண ஃபீவர் தான், 2-3 நாளைக்கு மருந்து கொடுத்துருக்கா, இது சாப்பிட்டா சரியாக போயிடும் டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி குழந்தையாயிடுச்சின்னு வீட்டுக்கு வந்தா. 2-3 நாள் குழந்தைய நன்னா வச்சுட்டு பார்த்துட்ட நிலையில் குழந்தைக்கும் குணமாயிடுது. ஒரு நாள் ராத்திரி குழந்தை தூங்கிட்டு இருக்க போது அத்தை உருவத்தில் அந்த உமையவள் சுஜாதாவை தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உடனே கிளம்பி மாயமாக மறைஞ்சிட்டா. அந்த கைலாசத்துக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால் குழந்தை எழுந்து விளையாடுறத பார்த்ததும் பரிமளாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் எங்கடா நம்ம நாத்தனார் இங்கே தானே இருந்தா, இன்னும் காணாமே, எங்கே போனா, நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போனாலோன்னு எங்கே தேடி பார்க்குறா. அப்புறம் பெருமாளில் பார்த்தா உமையவள் சொல்கிறா, நான் தான் உன்னுடைய நாத்தனார் உருவத்தில் உன் குழந்தையை கவனித்து குணப்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். நீ என்றைக்கும் நீ பயப்பட வேண்டாம், உனக்கு எல்லா நேரத்துலேயும் நான் துணையாக இருப்பேன்னு சொல்லி அந்த உமையவள் மாயமாக மறைஞ்சிட்டான். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் தமிழ் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.